ஒரு ஆளுக்கு வந்து எந்த பாஷையில பதில் சொன்னா சரியா இருக்குமோ அந்த பாஷையில தான் பதில் சொல்ல முடியும். நீங்க அவன்கிட்ட போயிட்டு விளக்கம்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ரவுடி பாஷையில தான் பதில் சொல்ல முடியும். வேற என்ன பாஷையில் பதில் சொல்ல முடியும்? அதாவது ஊழலுக்கு வந்து ஏதாவது ஒரு விளக்கம் வேணும்னா அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஊழல் இப்படிலாம் நடக்கலாம், இப்படியெல்லாம் ஊழல் நம்ம நடத்தலாம், எப்படியெல்லாம் மாட்டிக்காம ஊழல் நடத்தலாம், எல்லாத்தையுமே நீங்கள் அறநிலையத்துறையில் போய் வேலை பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். எதற்காக இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு கேட்கும் பொழுது, பாழாய் போன தமிழில் இல்லை கெட்டு போன அந்த தமிழில் இன்னும் மிச்சம் என்ன இருக்குது கெடுவதற்கு. அதனால் தமிழ் வாழ்வதற்கோ இல்லை தமிழை வளர்ப்பதற்கோ இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இல்லை, ஆங்கில மொழியை வளர்ப்பதற்காகத்தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னது இருக்கு. இது என்னென்ன மாதிரியான அந்த வாட்ஸ்அப் குழுக்கெல்லாம் வைக்கப்பட்டு அதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து அதில் மெசேஜ் எல்லாம் பகிரப்பட்டு அது எவ்வளோ பெரிய போராட்டமாக தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாக அது முடிவடைந்தது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கிய பிறகும் கலவரம் நடந்தது. அப்போ அது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டமா? இந்த மௌல்வி ஒரு ஸ்பீச், ஒரு ஹேட் ஸ்பீச் ஒன்று கொடுக்கிறார், ஹிந்து மதத்திற்கு எதிராக அவர் பேசுகிறார். அவர் பேசியதன் விளைவாக அந்த ஒரு கலவரம் நடக்கிறது. டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். கெட் அவுட் ஸ்டாலின் ட்ரெண்டிங்கில் அசத்தல், சவால் விட்ட உதயநிதி அச்சம். ஸ்ரீ ராமானுஜரையே ஏமாற்றும் நயவஞ்சகர்கள், போஸ்டரால் பரபரப்பு. அரசியல் காரணங்களுக்காக குறுகிய பார்வையையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்த வேண்டாம், தர்மேந்திர பிரதான் ஸ்டாலினுக்கு பதிலடி. உத்தரப்பிரதேச சம்பல் கலவரம், UAEயில் திட்டமிடப்பட்டதாக குற்றப்பத்திரிகை தாக்கல். டெல்லி தேர்தல் முடிவை வைத்து மைசூரில் கலவரத்தை தூண்டிய மௌல்வி மீது வழக்கு பதிந்து கைது. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். வார்த்தை போர், இரண்டு தலைவர்களுக்கு முன்னாடி வார்த்தை போர் நடந்துருக்கு. இவர்கள் பார்த்தோம் சின்ன பிள்ளை ஸ்கூல் சண்டை மாதிரி இருக்குது. நீ பெரியாளா நான் பெரியாளா வாடா ஒத்தை கொத்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. எதற்காக அப்படி இவர்கள் சண்டை போடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை தொடர்பாக வந்து இரண்டு கட்சிகளும் வந்து சண்டை போடுகிறார்கள். இது தொடர்பாக நடந்த ஒரு மீட்டிங்கில், அதாவது ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வந்து கடந்த 19ஆம் தேதி, அது ஒரு 19th அன்றைக்கி, கடந்த 19th அப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசுகிறாருன்னா வந்து, நாங்கள் வந்து மொழிக் கொள்கையில் தீவிரமாகவும் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, பிரதமர் மோடியை வந்து நாங்கள் இதற்கு முன்னால் வந்து கோபேக் மோடி இந்த மாதிரிலாம் செய்திருக்கோம், கருப்புடன் விட்டுருக்கோம், இதெல்லாம் மாதிரிலாம் ஞாபகம் இருக்கா, மோடிக்கு ஞாபகம் இருக்கா, அப்படி அவர் வந்து அந்த வட்டம் வந்து கெட் அவுட் மோடி அப்படின்னு வெளியே போடா மோடி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படி ஏற்கனவே மோடியே ஒருமையில் சொல்லக்கூடிய லெவலுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அதே அன்றே நடந்த ஒரு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் வந்து பாஜக மாநிலத்தில் என்ன பண்ணுறார், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து, நீ அதாவது ஒருமையில் பேசுகிற, நீ வந்து மோடியை வெளியே போடா மோடின்னு சொன்னால் நீ தைரியமான ஆளாக இருந்தால் நேரம் வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். இது ரெண்டு பேரோட கேள்வியிலும் பத்திரிகையாளர்கள் வந்து உதயநிதி பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா. அப்பா அவர் சொல்லார் வந்து, நிதியை வாங்கித்தர துப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பார்த்து அவர் சொல்கிறார். துப்புள்ளாத ஒரு அண்ணாமலையை அவரெல்லாம் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு, தைரியம் இருந்தால் அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்கள் அப்படின்றாரு. இதே கேள்வி வந்து பத்திரிகையாளர் வந்து அண்ணாமலைகிட்ட கேள்வி கேட்குறார், உங்களை பார்த்து வந்து தைரியமான ஆளாக இருந்தால் வர சொல்கிறேன் அப்படின்றாரு. நான் தைரியமான ஆள் தான், நான் வருகிறேன், அண்ணா சாலைக்கு வருகிறேன், நாளை காலையில் உங்களுக்கு வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு நான் போடுகிறேன், ட்ரெண்டிங் பண்ணுறேன், முடிந்தால் பாருங்கள் அப்படின்றார். அதுக்கு முன்னாடி வந்து கெட் அவுட் மோடின்ற ட்ரெண்டிங் வந்து திமுக ஐடிவினால் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. அது வந்து நாடு முழுவதும் இருக்கும்போது இன்றைக்கி அந்த கெட் அவுட் ஸ்டாலின் வந்து அண்ணாமலை காலையில் 6 மணிக்கு தொடங்கி வைத்தார். கிட்டத்தட்ட 1.19 மில்லியன் லெவலுக்கு அது வந்து உலக லெவலில் போயிடுச்சு. ஏதோ வந்து உள்ளூர் லெவலில் அசிங்கப்பட்டிருந்தா பரவாயில்ல, உலக லெவலில் வந்து இன்றைக்கி திமுக அசிங்கப்படும் நிலைமைக்கு நீங்கள் போயிருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்க கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியை கேவலப்படுத்த வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டார்கள். விதி வலியது. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், கெட் அவுட் ஸ்டாலின்னு இன்றைக்கி வந்து நேஷ்னல் ட்ரெண்டிங் எல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்டு வைடு இன்டர்நேஷ்னல் லெவலில் அது ட்ரெண்டிங் ஆகி இன்றைக்கி அசிங்கப்பட்டு விட்டது திமுக. நடந்தது இதுதான்.
சும்மா தான் இருந்தார் அவர் பாட்டில். அண்ணாமலை ஒன்றும் இவங்கக்கிட்ட வேகமாக வந்து இவங்கக்கிட்ட சண்டை போடல, இல்லை இவங்கக்கிட்ட வந்து ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் வரல, பேசாமல் இருந்தார். இவங்க தான் வந்து தேவையில்லாமல் வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதாவது வேலியில் போகிற ஓனானை எடுத்து பிடிச்சி போட்டு குத்துதே குடையுதுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அந்த சம்பவம் தான் இன்றைக்கி இவங்களுக்கு நடந்திருக்கிறது. ஆனால் இதில் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ ஏதோ அண்ணாமலை வந்து ஒருமையில் அவர் பேசிவிட்டார், அதை எப்படி அவர் உரிமையில் பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இந்த நாட்டினுடைய பிரதமர் அவரையே நீ ஒருமையில் நீங்கள் பேசுகிறீங்க, சரி கவர்னர் நீங்கள் வந்து கவர்னருங்கிற ஒரு ஆளை தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆர்.என். ரவி அவர்களை நீங்கள் மதிக்காட்ட கூட பரவாயில்ல, அது உங்களுடைய பர்சனல் ஈகோ, பர்சனல் பிரச்சனைகளை நீங்கள் பேசிக்கலாம். ஆனால் கவர்னருங்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்காவது நீங்கள் வந்து ஒரு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? அப்படிப்பட்ட கவர்னரே இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க. அவர் இப்படி பொன்முடி வந்து சட்டசபையிலே இப்படி கை காட்டுறாரு, ஸ்டாலின் கண்ணசைத்தால் நாங்கள் என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு. எப்படியெல்லாம் வந்து ஒரு ரவுடித்தனத்தை, உதயநிதி வந்து என்ன அவர் பெரிய ஆளா, எப்படியெல்லாம் கவர்னரை வந்து இவங்க சட்டசபை அவர் புறக்கணிப்புக்கு எப்படியெல்லாம் இவர்கள் அவமதித்தார்கள் கவர்னரை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ கேவலமாக வந்து ஸ்டாலின் கை காட்டினால் போதும் அவர்கள் வந்து, ஆமாம் கை காட்டினால் போதும் அவருக்கு என்ன ஆகும் என்றே தெரியாது. வன்முறையை தூண்டும் விதமாகவும் அவங்க பேசினது என்ன. அடுத்து உதயநிதி எப்படியெல்லாம் அதற்கு அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து துணை முதல்வர், நம்ம அவரை தூமுன்னு கூட நம்ம அழைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்டில் இருந்து கொண்டு நீங்கள் கவர்னர் ஒரு போஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆளை நீங்கள் எவ்வளோ ஒரு கேவலமாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு தூமுக அழகா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. மற்ற என்ன சொல்கிறது, ஒரு அநாகரிகமான ஒரு நிலைப்பாடில் தான் இன்றைக்கி திமுக இருக்கிறது. ஆனால் இவங்க இப்படி ஒரு அநாகரிகமான நிலைப்பாடில் இருந்துட்டு இவங்க இதெல்லாம் பேசுவாங்களாம். ஆனால் திரும்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்கக்கூடிய எதிர்கட்சிக்காரர்கள் பேசாமல் இருக்க முடியுமா? அதனால் இன்றைக்கி அவர்களும் அதே ட்ரெண்ட், நீங்கள் காமிச்ச வழி, அப்போ அதே வழியில் உங்களை வந்து அட்டாக் பண்ணும்பொழுது இப்போ உங்களுக்கு வலிக்குதா? உடனே இப்போ ஏன் பொங்கி வரீங்க? இப்போ நீங்கள் அதை பேசாமல் தானே இருக்கும். நீங்கள் எவ்வளோ கண்ணிய குறைவா, இன்றைக்கி நேற்று இல்லைங்க, இந்த திமுக பொது மேடைகளில் கண்ணிய குறைவாக மற்ற தலைவர்களை, இவர்களை எதிர்க்கக்கூடிய தலைவர்களை பேசுவது என்பது இன்றைய நேர்த்தி கிடையாது. அது ஈவேரால் தொடங்கி அதுக்கப்புறம் அண்ணாதுரை ஆகட்டும், இல்லை கருணாநிதி ஆகட்டும். கருணாநிதி வசைப்பாடியது மாதிரி யார் பாடியிருப்பாங்க? எல்லா தலைவர்களையும். ஜீவானந்தத்தை வசைப்பாடியதை எடுத்துப்போம், காமராஜரை வசைப்பாடியதை எடுத்துக்கலாம். காமராஜர் சொன்னது என்னென்னலாம் திட்டியிருக்காங்க, ஒரு தலைவர்களையும் செவிடன்னு சொல்லி திட்டியிருக்காங்க, ஜீவானந்தத்தை திட்டியிருக்காங்க. பட் அவர்கள் எல்லாம் இன்று கூட்டணியில் இருக்காங்க. அன்னைக்கு அந்த கட்சிக்காரங்களாம் இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி. இன்ஃபேக்ட் அப்போ இந்திரா காந்தியை எப்படி கேவலப்படுத்தி, ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் எவ்வளோ கேவலப்படுத்தி பேசியிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் இன்னைக்கு அண்ணாமலை ஏதோ ஒருமையில் பேசி விட்டார் அப்படின்னா, ஆனால் அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் ஒருமையில் தான் இனி பேசுவோம், நீ இப்படி தாண்டா நான் பேசுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நீ கேட்டிருக்கார். ஏன்னா நீ இப்படி தான் பேசுகிற, உனக்கு அதாவது ஒரு ஆளுக்கு வந்து எந்த பாஷையில் பதில் சொன்னால் சரியாக இருக்குமோ அந்த பாஷையில் தான் பதில் சொல்ல முடியும். நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு விளக்கம்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ரவுடிக்கு ரவுடி பாஷையில் தான் பதில் சொல்ல முடியும், வேறு என்ன பாஷையில் பதில் சொல்ல முடியும்? ஏன்னா அவனுக்கு புரிகிற லாங்குவேஜில் தானே ஒருத்தனுக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியும். அப்போ இவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, நீ ஒருமையில் பேசுகிறேன், நானும் ஒருமையில் பேசுவேன், நீ போடான்னு சொன்னால் நானும் உன்னை போடான்னு தான்டா சொல்லுவேன் அப்படிங்கிற ட்ரெண்ட் இன்றைக்கி செட் பண்ணக்கா. இதை நம்ம ஸ்ரீ டிவியில் கூட நம்ம அதிக அளவில் ஒருமையில் பேசுகிறோம் அப்படின்னு கூட ஒரு கண்டனங்கள் வருவதுண்டு. ஆனால் காரணம் என்ன, இன்றைக்கி கவர்னரையே நீங்கள் ஒருமையில் பேசுவீங்க, பிரதமர் மோடியை, அதாவது மோடிங்கிற ஒரு ஆளை விட்டுருங்க, நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னா அந்த நாட்டுக்குரிய அந்த மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிரதமருங்கிற அந்த போஸ்ட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதையெல்லாம் நீங்கள் தரம் தாழ்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி பிஜேபி ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட், நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் அளவில் இன்றைக்கி வந்து அந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதாவது ஒரு முன்னாடி காலத்தில் வந்து கருணாநிதி இந்த மாதிரி எல்லாரையும் ஏற்றி பேசுகிறது, இஷ்டத்துக்கு பேசுகிறது மேடைகளில் அப்படின்ற அந்த காலத்தில் இவங்களை எதிர்த்து யாரும் பேச முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அப்போ இவங்களை வந்து கருணாநிதி திமுகவை விமர்சித்து அதிக அளவில் பேசும் பொழுது, அப்போ நீங்கள்லாம் பேச தொடங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, அப்போ நீங்கள் மட்டும்தான் அரசியல் பண்ணணுமா, நாங்கள் அப்போ அரசியல் பண்ண வேண்டாமா,
இப்போ நீங்கள் மட்டுமே அரசியல் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல, எங்களுக்கும் அரசியல் தெரியும், நாங்களும் அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு ஒரு காலம் வந்திருக்கு. அதை இப்போ வந்து இதை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி இந்த பிஜேபி அரசியல் செய்கிறது. அப்போ உங்களுக்கு ஏன் இப்போ குத்துதே குடையுதேன்னு இப்போ ஏன் கத்துறீங்க குய்யோ முயோன்னு? அதை விட இன்றைக்கி ரொம்ப சூப்பர் என்னென்னா, இவ்வளோ தூரம் ட்ரெண்டிங் ஆகுங்கிறது இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தூரம் அது ட்ரெண்டிங் ஆன உடனே இன்னைக்கு உதயநிதிட்ட போய் கேட்குறாங்களாம், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்வி அண்ணாமலை பற்றி அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிட்டு இருக்காராம். இன்றைக்கி அவங்களுக்கு அந்த ஒரு பயம் வந்துருச்சுல்ல, எதுக்கு நம்மளோ இன்றைக்கி வந்து பொதுவாக இன்றைய ஆட்சி அப்படிங்கிறத பொறுத்தவரையில் டோட்டலாக இன்றைக்கி பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையும் இன்றைக்கி எல்லாத்துலேயும் அரசியல் செஞ்சு அதில் எப்படி நாங்கள் வர்றது, உங்களுடைய சுயலாபம் என்ன, இது மட்டும்தான் இன்றைக்கி திமுகவினுடைய ஆட்சியாக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் தெரிய வந்திருக்கிறது. அப்போ இன்றைக்கி வந்து இந்த மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிறது, அதாவது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதையும் புதிய கல்விக் கொள்கை என்பதையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் மாணவர்களும் வரவேற்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. நம்ம இன்றைக்கி அதை பார்க்கணும். அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி வந்து இந்த கோபேக் ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிருக்கிறது. ஏற்கனவே இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு நீங்கள் கையெழுத்தெல்லாம் போடுறேன் அப்படின்னு எல்லாம் ஒத்துக்கிட்டு வந்துட்டு இப்போ ஒரு அரசியலுக்காக நீங்கள் இந்த அரசியல் பண்ணீங்க. அந்த அரசியல் உங்களை மீண்டும் திருப்பி எடுத்திருக்கிறது. இப்போது இனிமேலாவது திமுக இப்படியெல்லாம் இனி வந்து பழைய காலத்தினுடைய அந்த மொழி அரசியலை எல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து இங்கே அரசியல் பண்ணுவோம், அதை வைத்து நாங்கள் இங்கே திரும்ப மீண்டும் ஒரு ஆட்சியை பிடிப்போம், இல்லை இதை வச்சு ஒரு பிரிவினைவாதத்தை நாங்கள் இங்கே உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னால் அது தமிழகத்தில் நடக்காது. அதை எதிர்த்து உங்களை எதிர்த்து உங்கள் பாணியிலேயே அரசியல் பண்ணுவதற்கு இன்றைக்கி பிஜேபிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதற்கும் ஒரு ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி கூடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர் அண்ணாமலை பேசியது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நம்ம முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க பேசினதும் கூட இன்றைக்கி பெரிய அளவில் ட்ரெண்டாக இருக்கிறத பார்க்குறோம். என்ன எங்கே வர சொல்கிறேன், அவர் எங்கே அவர் வர்றது இருக்கட்டும், நானே வரேன், எங்கே வரணும்னு சொல்லு, உங்கள் அறிவாலயம் என்ன, அவங்க அப்பா பெரிய இதுவா, ரெட் லைட் ஏரியாவா அறிவாலயங்கிறது அப்படின்னு எல்லாம் அவர் இப்போ கேட்டிருக்காரு. இப்போ கேட்டது இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அது இன்றைக்கி அது ட்ரெண்டாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ தூரம் அவருடைய ஒரு இதுவும் இன்றைக்கி மக்களால் வரவேற்கப்படுகிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி இதிலேருந்து என்னென்னா, பிஜேபியிடமிருந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியலை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதையும் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இப்படியே வந்து பழைய காலத்து அரசியலெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதை மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். திமுக பாஜக இரண்டு கட்சிகளுமே அதனுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளுமா, பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது மற்ற எந்த சேனல் எதோ எடுக்கிறதோ இல்லையோ, ஸ்ரீ டிவி மட்டுமே தொடர்ந்து வந்து இந்த இந்து அறநிலைத்துறையின் அராஜகங்களை தொடர்ந்து வந்து சுட்டி காட்டி வந்துருக்குது. பல விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஸ்ரீ டிவி சுட்டி காட்டுவதால் என்னவோ சில விஷயங்கள் பாசிட்டிவ். பட் அந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு ஊர் வந்திருக்கு, ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூர்னு சொன்னாலே ஸ்ரீ ராமானுஜர் தான் நமக்கு எல்லாருக்கும் வரும். அந்த ராமானுஜர் பிறந்த அந்த இடத்துல வந்து ஆதிகேசவ பெருமாள் பாஷ்யக்கார கோயில்னு அந்த கோயிலுக்கு பேர். அந்த கோவிலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்என்சி வந்து பல்வேறு முறைகேடுகள் செய்து கொண்டிருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களும் ஆன்மீக நண்பர்களும் தொடர்ந்து புகார்கள் சொன்னாங்க. எப்படின்னா அஃபிஷியலி ஊழல், அலுவல் ரீதியாக ஊழல் பண்ணுறது, ஊழல் பண்ணிவிட்டு அந்த ஊழலுக்கு வந்து ஏதாவது ஒரு புகார் கொடுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கப்பட்டதாக தெரியல. அப்படி இருக்கப்படும் போது இவங்க நினைப்பாங்க, இப்போ ஒரு சமயத்தில் ஒரு போஸ்ட் ஸ்ரீபெரும்புதூர் முழுக்க ஒரு போஸ்ட் ஒட்டி அது பரபரப்புகளாக இருக்குது. என்ன இருக்காங்கன்னா, ஒரு ஓய்வு பெற்ற நபரை திரும்ப மீண்டும் பதவிக்கு அமர்த்தியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா, சாமி போடப்பட்ட முத்துமணி மாலை எங்கே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாலை எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து பெருமாளை வந்து எப்பயுமே தூக்குறது உள்ளூர் பாதம் தாங்கிகள், அவங்க தான் வந்து எப்பயுமே வந்து தூக்குறது. அப்படி இருக்கப்படும் போது வெளியூர்லேருந்து ஒரு நபர்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து எப்படி தூக்க வைக்கலாம்னு சொல்லி அந்த கேள்வி கேட்குறாங்க. அடுத்த ஒரு கேள்வியை சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லாம் விடுங்க, இதெல்லாம் விடுங்க, நீங்கள் வந்து ஒரு மண்டபம் கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு 5 கோடி ரூபா செலுத்துறீங்க, அதை கட்டிட்டு அந்த மண்டபத்தை ஏன் பூட்டி போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி இந்த கேள்வி எழுப்பிருக்காங்க. இப்படி ஒரு போஸ்டர்ஸ் பட்டிருக்காங்க. இப்போ பொதுமக்களும் அந்த கண்டனத்தை வாசித்து கொண்டு பரபரப்பு உட்பட்டிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன போல் அறநிலையத்துறை பற்றி அதிக அளவில் வந்து நம்ம ஸ்ரீ டிவியில் தொடர்ந்து பேசி வருகிறோம், அறநிலையத்துறையினுடைய அராஜகங்களை குறித்து.
இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அறநிலையத்துறை இதுக்கு ஒரு அமைச்சராக இருக்காரு, அல்லேலூயா பாபுன்னு ஒருத்தர். அவர் தன்னை கிறிஸ்துவர்னு சொல்லிப்பார். அவர் வந்து நான் ஹிந்து அப்படின்னு சொல்லிக்குவார், நான் தான் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்குவார். அதே நேரத்தில் சனாதன ஒழிப்பு மாநாடுலேயும் போய் கலந்துக்குவார். அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர். அவரே ஒரு கான்ட்ரவர்ஷியலான நபர். அவர் வந்து இப்போ இடையில சொன்னார், இது ராமானுஜர் மண், ராமானுஜருக்காக நாங்கள் அது கதை எழுதியவர் கருணாநிதி, அப்படி இப்படி நல்லா இப்போ பேசினார். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சரி இப்போ ராமானுஜருடைய மண் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ அந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய பாஷ்யக்காரர் கோவில், அதாவது ராமானுஜருக்கான ஒரு கோவில்லையே இவ்வளோ அட்டூழியம் நடந்திருக்கு, இப்போ போய் தட்டி கேட்பாரா? இன்றைக்கி போஸ்டர் ஒட்டிட்டாங்கல்ல, இப்போ உடனே நியாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும், நேராக இங்கேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு, இங்கே தான் இருக்குது ஸ்ரீபெரும்புதூர், ரொம்ப தொலைவெல்லாம் கிடையாது, இங்கே சென்னையில் தான் இருக்கார். ஆனால் ஒன்றா மேயரோட எல்லா இடத்துக்கும் வெளியில் போகிறவர், நேராக அந்த மேயரை வேணாலும் கூட்டிகிட்டு போட்டோம், நேராக மேயரை கூட்டிகிட்டு போய், அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் பரவாயில்ல கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா அவங்களோட சுற்றுப்பயணம் போகும்போது அப்படியே அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அந்த பயணத்தை. அப்படியே நேராக போய் ஸ்ரீபெரும்புதூருக்கு போயிட்டு, ஐயோ இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டிருக்கே, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, என்னப்பா என்ன தப்பு நடந்துச்சு, என்ன பிரச்சனை நடந்தது, இது ராமானுஜர் மண், நாங்கள் வந்து ராமானுஜரை போற்றுபவர்கள். ஆனால் ஏன்னா ஸ்டாலின் வந்து ஒரு ஆன்மீக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார், ஐயோகோ அந்த ஆட்சியில் இப்படிலாம் நடந்து போச்சா, இதை செய்தவர் யார், எந்த ஆஃபீஸர், கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே, செஞ்சுருக்கலாமே உடனடியாக. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஏரியாக்குள்ளே எவன்டா கால் வச்சேன்னு ஒருத்தர் கேட்டார், ஒரு அமைச்சர், ஏன் ஏரியாக்குள்ளே எப்படி ஒருத்தன் கால் வச்சான். அதே போல் இவரும் போய் கேட்கலாம்ல, இப்போ இது ஏன் ஏரியாவில் எவன் வந்து, நான் ஏற்கனவே ஆன்மீக ஆட்சின்னு ஊரெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பழனி கோவிலில் வந்து திருப்பதிக்கு நிகராக நாங்கள் செஞ்சுருக்கோம், யாராவது ஒரு குறை கண்டுபிடிங்கள், ஒரு குற்றம் கண்டுபிடிங்கள் அப்படின்லாம் பேசுகிறார். டயலாக் அப்பப்போ இந்த மாதிரி அடிச்சு விட்டு டயலாக்லாம் பேசுவார். அப்படி இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் கேட்க வேண்டியது தானே, நாங்கள் கோவில் சொத்துக்களை இவ்வளோ மீட்டோம், இத்தனை சொத்துக்கள் மீட்டிருக்கோம், இவ்வளோ இதை நாங்கள் சரிப்படுத்தியிருக்கோம், இத்தனை கோவிலுக்கு நான் குடமுழுக்கு நடத்தியிருக்கேன். ஆனால் இப்போ இவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய மக்கள் இது ஏதோ வந்து இது மாதிரி ஏதாவது குறை சொல்லியாச்சுன்னா, இப்போ அது வேறு ஒரு ஒப்பாரி வைக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து வயிற்றெரிச்சல் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால் வயிற்றெரிச்சல் அதிகமானதுனால எங்கள் ஆட்சியை பார்த்தா எல்லோரும் குறை சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ண முடியும், நாங்கள் நல்ல ஆட்சி புரிஞ்சிட்ருக்கோம், ஒரு குறை யாராவது கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா அப்படின்லாம் முதல்வருடனே அழுவர், ஒரு ஒப்பாரி வைப்பார். ஆனால் அவங்க தங்கச்சியே அப்போ அந்த தூத்துக்குடியில் அந்த மீட்டிங்கில் பார்த்துச்சுன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு வாசிச்சிச்சு. அப்போ தங்கச்சிக்கும் வயிற்றெரிச்சலா நமக்கு தெரில, நம்ம அதை கூட ஏற்கனவே நம்ம செய்திகள் சிந்தனைகளில் கூட கேட்டோம் இதே கேள்வியாக. அப்படி நம்ம குறை சொல்லியாச்சு அப்படின்னா வயிற்றெரிச்சல் அப்படின்னு எல்லாம் சொல்கிறவங்க, இப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் தான் சொல்லியிருக்கான், யாரோ ஒரு ஆள் வந்து இவங்க மேலே வயிற்றெரிச்சல் பட்டு பிஜேபி காரனோ இல்லை ஏதோ ஒரு ஹிந்து அமைப்போ அதை வந்து இப்போ சொல்லலை. அப்போ அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் சொல்லியிருக்காங்க, அனைவரும் இவங்களே நேராக போய் அந்த குறை தீர்க்கிறத போய் குறையை தீர்த்து வச்சுட்டு வரலாம்ல. இப்போ அந்த சேகர் பாபு செய்வாரா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. ஆனால் தொடர்ந்து அறநிலையத்துறை அப்படிங்கக்கூடியது கோவில்களை அழித்து வருகிறது. கோவில்களில் இருக்கக்கூடிய எல்லா, அதாவது அறநிலையத்துறைக்கு கீழே உள்ள எல்லா துறை, அதாவது குட்டி குட்டியாக சப்பாக பிரிச்சிருப்பாங்கல்ல, அது எதை எடுத்துட்டிங்கனாலும் இப்போ வந்து நகை ரெஜிஸ்டராக அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஈஓ அதுக்கப்புறம் தக்கார் இவங்களே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சைன் போட்டு 2 போஸ்ட்லேயும் ஒரே ஆளே இருப்பாங்க. அப்புறம் இந்த கோவிலில் இருக்கக்கூடியதுக்கு அந்த கோவிலில் இருக்கிறவர் இருப்பார். அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கோவிலுக்காக ஒரு வண்டி வேணுங்கிறதுக்கு அந்த கோவிலோட பணத்தை எடுத்து வாங்குறது, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உபரி நிதியை எடுத்து நான் இங்கே மாத்திரேன். நீங்கள் எல்லாம் பார்க்கணும், சொத்தா அது சொல்லவே வேண்டாம், இது என்ன நடந்துகிட்ருக்குன்னே தெரியாது, ஏன்னா எவனுக்கும் எந்த அளவு என்ன எதுன்னே தெரியாது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு கோவிலுக்கு வந்து அந்த கோவிலுக்கு வருமானமே இல்லாமல் தான் அந்த கோவில் இருக்குது அப்படின்னு யோசித்து அதை பற்றின ஒரு ஆர்டிஐ போடும்போது பார்த்தா அதுக்கு எவ்வளவோ கோடி சொத்து இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த சொத்தெல்லாம் எங்கே? ஆக்கிரமிப்பிலேருந்து மீட்கிறேன்றவங்க நீங்கள் ஹெச்ஆர்என்சி லிஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் நீங்கள் எந்தாவது கண்டுக்கிறீங்க? எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், சொத்து நகை சரி, கோதானமாக பசுக்களை தானம் செய்கிறார்களா, அந்த பசுக்கள் என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒன்றா அந்த கோசாலையே இருக்கிறது இல்லை அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய மாடுகளை எங்கேயாவது பற்றி விட்டுறாங்க, யாருக்காவது கொடுத்துட்றாங்க, விற்றுடுறாங்க, இது மாதிரி எல்லாம் நிறைய புகார்கள் அதுலேயும் வருது.
எதை எடுங்க, நீங்கள் ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுங்க. சரி, கோவிலில் உடனே கோவில் பணத்தை எடுத்து நாங்கள் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறோம், கோவிலுக்கு சம்மந்தமில்லாமல் செலவுகளை செய்வது. சரி, தட்டில் காசு போட்டால் அந்த தட்டு காசு தட்டி பறிக்கிறது. இப்படியாக நீங்கள் எதை எடுத்தாலுமே எல்லாவற்றிலும் ஊழல் மட்டுமே அப்படிங்கக்கூடியது தான் இன்றைக்கி அறநிலையத்துறையினுடைய எந்த இது எடுத்துட்டிங்கனாலும், ஆக்டிவிட்டி நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் இவங்க வந்து எந்த ஒரு சட்டத்துக்கும் இவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். ஏன்னா இவங்களுக்கு தனியாக ஒரு எப்படி துலுக்கணும் கிறிஸ்தவனும் எந்த ஒரு சட்டத்துக்குமே கட்டுப்படாமல் அவங்களுக்குன்னு ஒன்று வச்சுட்ருப்பாங்களோ, அதே போல் இந்த அறநிலையத்துறையும் எந்த சட்டத்துக்கும் கட்டுப்படாமல் அவங்க ஒரு வேலை பார்த்துட்ருப்பாங்க. கோர்ட்டு திட்டும், ஆனால் கோர்ட்டும் எதுவும் பெருசாக கண்டிக்காது, அப்படி மேலோட்டமாக திட்டிட்டு போயிடும். அதுவும் பெருசாக கண்டிக்காது, கண்டெம்ட்டு போடாது, எதுவும் பண்ணாது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச்லலாம் வந்து பேட்டிங், பவுலிங் அந்த மாதிரி எல்லா துறையிலையுமே எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அது ஆல்ரவுண்டர், எல்லாமே பண்ணால் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீல்டிங் எல்லாமே ஆல்ரவுண்டர் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அறநிலையத்துறை பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர். எது அதுக்கு கீழே உள்ள எதை எடுத்தீங்கனாலும் அதில் வந்து ஒரு ஊழல் இருக்கும். அறநிலையத்துறை, அதாவது ஊழலுக்கு வந்து ஏதாவது ஒரு விளக்கம் வேணும்னா அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஊழல் இப்படியெல்லாம் நடக்கலாம், இப்படியெல்லாம் ஊழல் நம்ம நடத்தலாம், எப்படியெல்லாம் மாட்டிக்காமல் ஊழல் நடத்தலாம், எல்லாத்தையுமே நீங்கள் அறநிலையத்துறையில் போய் வேலை பார்த்தீங்கன்னா கற்றுட்டுடலாம். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அறமில்லா துறை இன்றைக்கி அறநிலையத்துறை. அதனால தான் இந்த அறநிலையத்துறை அப்படிங்கிறது வந்து இவங்க அரசு கையில் இருக்கக்கூடாது. இப்போ மற்ற மைனாரிட்டி மத நிறுவனங்களை எல்லாத்தையும், மத ஆலயங்கள் எல்லாத்தையும் வந்து மைனாரிட்டிகள்லேயே அவங்களே பல ஊழல்கள், பல பிரச்சனைகள், வன்முறைகள், இவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும் அவங்களே அதை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அமைதியாக நடத்தக்கூடிய இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு விஷயத்தில் ஏன் இந்துக்கள் அவர்கள் எடுத்து இதை நடத்தக்கூடாது? இதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டாண்டு காலமாக அறநிலையத்துறை கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்துக்கள் வைத்து போராடி வருகிறார்கள். இது வந்து அறநிலையத்துறை என்ன ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆலயங்களை திட்டமிட்டு அழிக்கக்கூடிய ஒரு செயலை செய்து வருகிறது. இதை நாம் தொடர்ந்து ஸ்ரீ டிவியில் சொல்லியும் வருகிறோம். அதனுடைய ஒரு காட்சி தான் இதுவும். சமீப காலமாக தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் விளையாட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு துறை பார்த்தீங்கன்னா கல்வித்துறை. ஏன்னா வந்து இந்த கல்வியில் இருக்கக்கூடிய இந்த மொழியை வைத்து தான் இவர்கள் எப்பயுமே அரசியல் பண்ணார்கள். மாணவர்களுக்கே இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஒரு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார்களா, இந்தியை எதிர்க்கிறார்களான்னு தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து பல மாதங்களாக இந்த ஆட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தேசிய கல்விக் கொள்கை பாலிசி வெளியிட்ட உடனே தொடர்ந்து அறிவித்து வருகிறது. கட்டாயமாக நீங்கள் வந்து உங்களுடைய கல்வித்திட்டத்தை மாற்றுங்க, நீங்கள் செயல்படுங்க, அப்படின்னா தான் எங்களுக்கு வந்து ஒரே மாதிரி நிதியை வெளியிட முடியும், ஒரே மாதிரி கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு பல்வேறு வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் கூட அதை இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலங்களும் ஆந்திரா மாநிலம் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைகள் ஏற்கனவே அவங்களுக்கு இருக்காங்க. அப்படி இருக்கப்படும் போது தமிழகம் மட்டுமே அது விதிவிலக்காக வந்து அது நாங்கள் வந்து அதில் இருக்க மாட்டோம், எங்களுக்கு தனியாக நாங்கள் தனி கொள்கை வகுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது குறித்து வந்து என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நிதியே தர முடியாத நிலைமைக்கு அவங்களும் கைகள் கட்டப்படுகின்றன. அப்படி இருக்கும்போது அந்த கல்வி அமைச்சர், அது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்களுக்கான நிதியை நீங்கள் வெளியிட முடியாது, தர முடியாது அப்படின்றாரு. கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி சொல்கிறாரு. சொல்லப்படும் போது வந்து ஒன்று இங்கே இருக்க கல்வித்துறை அமைச்சர் வந்து நீங்கள் எப்படி தராமல் வழக்கமாக வெட்டி அரசியலாவது வாய்ஜாட சோடல் எல்லாமே பேசி கொண்டிருந்தார்கள். வாய் சோடல் பேசியிருக்கும்போது ஒரு கட்டத்தில் இப்போ நிதியே வரல. நிதி வராதனால கிட்டத்தட்ட இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து மாணவர்களுடைய கல்வி நிலை எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆசிரியர்களும் சம்பளங்களும் வந்து ஏற்கனவே வந்து அதை நம்பி தான் உள்ளது. ஏன்னா வந்து தமிழக அரசு நிதிநிலை எப்படி இருக்குன்றது தெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு வந்து கடிதம் எழுதுகிறார். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நிதியை தாங்கள், நாங்கள் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துக்கு பதில் அளிக்கிறார் தர்மபுரம். என்ன சொல்கிறார் வந்து, அரசியல் காரணங்களுக்காகவும் குறுகிய மனப்பான்மையோடு வந்து தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பு என்பது ஒரு பொருத்தமற்ற ஒரு செயல். ஒரு மாநில அரசானது
ஒரு குழந்தையின் கல்வியில் வந்து விளையாடக்கூடாதுன்ற அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் வந்து நாங்கள் தமிழ் மொழியை அழிப்பதற்காக காலத்தால் அழியாத ஒரு கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை உயர்த்துவதற்காக பிரதமர் மோடி பல்வேறு செயல்களை செய்திருக்கார் சில அந்த கடிதத்தில் முழுமையாக சொல்கிறாரு. அதே நேரத்தில் வந்து கல்வியில் அரசியல் வேண்டாம் என்பது மோடியோட ஒரு மிகப்பெரிய திட்டம். அதே நேரத்தில் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு கூட நாங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் வந்து நமது மாணவர்கள் வந்து ஒரு நல்ல கல்வி, நல்ல தரமான கல்வி பெறணும்னா மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும். அந்த மும்மொழி கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து இந்தி திணிப்புன்றது கிடையாது அப்படின்னு சாராம்சம் அவர் மிகப்பெரிய நீண்ட ஒரு கடிதம் எழுதியிருக்கார். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம பல காலமாக ஸ்ரீ டிவியில் எந்த கருத்தை நம்ம சொல்லி வந்தோமோ அதை தான் இன்னைக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் மாதிரி அதை வந்து தயாரித்து இன்னைக்கு அனுப்பியிருக்கிறார். 2019 அதாவது 2019 பொது தேர்தல் போது பல சின்ன வீடியோக்கள், பல வீடியோக்கள் எல்லாம் நம்ம போட்டிருந்தோம். அதில் மோடி அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த தமிழுக்காகவும் எவ்வளோ நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள், தமிழ் மொழி வளர்ச்சிக்காக எந்த அளவுக்கு அவங்க திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தொகுத்து வழங்கி கொண்டே தான் இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய ஸ்ரீ டிவியில் இது சம்பந்தமாக மொழிக் கொள்கை, கல்விக் கொள்கை சம்பந்தமாக செய்திகள் வரும்பொழுது இதை வலியுறுத்தி நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம். அதையெல்லாம் இன்றைக்கி வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக நீண்ட விளக்கமாக அவர் சொல்லியிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் அவர் மேலும் சில விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருக்கார். அதில் ஒன்று வந்து காசி தமிழ்ச்சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமும் இதை பற்றியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதில் வந்து காசி தமிழ்ச்சங்கம் இந்த தடவை நம்ம பார்த்தோம்னா அகஸ்தியரை வந்து ஒரு இதாக வைத்துக்கொண்டு, மாடலாக வைத்துக்கொண்டு அவருடைய சித்த மருத்துவத்திற்கு அவர் ஆற்றிய பணிகள், சித்த மருத்துவத்தை பற்றிய விஷயங்கள் அதையெல்லாம் மையமாக வைத்து தான், ஒரு கருப்பொருளாக வைத்து தான் நாங்களே இந்த சங்கமத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு, அதாவது ஒரு நம்ம திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணதாக இருக்கலாம், அல்லது இதை வந்து சிலபஸில் வச்சதாக இருக்கலாம், சங்கம் லிட்ரேச்சரை வந்து இதில் மாற்றியதாக இருக்கலாம், என்சைக்ளோபீடியாவில் கொண்டு வந்ததாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் வந்து ஒரு விரிவாக எடுத்து சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து எப்படி வந்து இது ஏன் வந்து மொழி அரசியலாக நீங்கள் செய்கிறீங்க? பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி என்பது வந்து ஒரு புராதனமான ஒரு மொழி. அதுதான் வந்து ரொம்ப பழைய ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்குங்கிறது. பல இலக்கிய படைப்புகளாக இருக்கலாம், பல விஷயங்களை வந்து அவர் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் அவர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ சொல்லப்போனால் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் ஒன்றையும் கூட இப்போ அவர் சிங்கப்பூருக்கு போன சமயத்தில் நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் கூட அவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம அதே நேரத்தில் நாங்கள் தான் தமிழுக்காக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக நம்ம பார்க்கணும். நாங்கள் தான் தமிழ் அப்படின்னு என்னமோ இவங்க மட்டும்தான் தமிழ், மற்றவங்களாம் தமிழ் உணர்வே இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் தமிழ் உணர்வு மங்கி பையா கிடைக்கிறான், இவங்க மட்டும் தான் தமிழ் கொப்பிடிச்சு தமிழ் உணர்வை வளர்ப்பதற்காக தான் எல்லா இடத்துலையும் தமிழ் வாழ்கன்ற போர்டு வச்சிருக்காங்க. ஆமாம், தமிழ் வாழ்க அப்படிங்கிற போது அந்த தமிழ் வாழ்கங்கிற போர்ட்லேயே எத்தனை இடத்துல அந்த அதுவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு பார்த்தா தெரியும். அந்த மாதிரி நிலைமையில தான் இன்றைக்கி தமிழ்நாடு உங்கள் தமிழ் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்க. அந்த தமிழில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சாதாரணமாக இன்றைக்கி ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கி தமிழே தெரியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கி இங்கே தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம மட்டும் சொல்ல, என்சிஆர்டி ரிப்போர்ட்டும் சொல்கிறது தாய்மொழி கல்வியில் எவ்வளோ தூரம் நம்ம பின்தங்கி இருக்கிறோம் என்பதை இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளும் பார்க்குறோம், நம்மளும் பிரத்யட்சமாக இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வேண்டாம், நம்மளும் பிரத்யட்சமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தமிழ் தரம் என்னவாக இருக்கிறது என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 மொழி கொள்கையை வைத்துக்கொண்டு என்ன நீங்கள் வந்து இப்போ தமிழில் சாதிச்சிங்க? சரி, இப்போ இந்த மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், இல்லை ஆந்திராவாக இருக்கலாம், மகாராஷ்டிராவாக இருக்கலாம், இங்கெல்லாம் வெளிவந்து இருக்கக்கூடிய எத்தனை இலக்கிய படைப்புகள் இன்றைக்கு மொழி எங்கே அழிஞ்சது? ஏன்னா அப்போ அவங்களுடைய இந்த தாய்மொழி என்ன அழியவா செஞ்சது? சரி, இந்த மும்மொழி கொள்கையில் அதாவது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கையில் அந்த மும்மொழி கொள்கை என்ன சொல்கிறது? முதல்ல வந்து தாய்மொழி அது அவசியம், கட்டாயம் தாய்மொழியில் மாணவன் பயில வேண்டும், அது தாய்மொழி அவசியம். 2வது வந்து ஏதாவது ஒரு இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழி, அது ஹிந்தின்னு யாரும் சொல்லலை, நீ மலையாளத்தை வேணாலும் படிக்கலாம், நீ சமஸ்கிருதத்தை வேணாலும் படிச்சுக்கலாம், இல்லை நீ வந்து கன்னடத்தை வேணாலும் படிச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு மொழி.
மூன்றாவதாக இருக்கக்கூடியது ஏதோ ஒரு வெளிநாட்டு மொழி. இதுதான் இப்போ சொல்கிறது. அப்போ இது எதற்காக இன்றைக்கி இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இதையும் நம்ம ஸ்ரீ டிவியில் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடியதான். அந்நிய மொழிகள் இங்குள்ள தாய்மொழிகளை, இங்குள்ள மொழிகளை அழித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்நிய மொழியினால் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடும் அழிகிறது. அப்போ நம்மளுடைய மேம்பட்ட அந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்மளுடைய எல்லாத்தையும் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு நம்மளுடைய மொழிகள் தான் இன்றைக்கி அதற்கு அடிப்படையாக நம்மளுடைய மொழிகள் தேவை. நம்மளுடைய மொழிகள் வளர்ந்தால்தான் நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இன்றைக்கி உலகம் முழுவதும் பரவும். இதற்காகத்தான் நாங்கள் இந்த மொழிகளை கற்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு தேசிய ஒருமைப்பாடும் இதில் ஏற்படும். இதெல்லாம் இன்றைக்கி இவர் சொல்லியிருக்கார். இதை தான் நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கலாச்சாரத்தையும் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் மீட்டுருவாக்குவதற்கு இன்றைக்கி இருக்க போகிறது அந்த இங்கே இருக்கக்கூடிய தாய்மொழிகளும் இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய மொழிகளும் தான். ஆனால் இவங்க ஏன் இதை எதிர்க்கிறாங்க நம்ம அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க ஏற்கனவே இப்படி ஒரு மொழி அரசியலை வச்சு தான் இவங்க அதாவது பல சுயநல அரசியல்கள் மூலமாக தான் ஆட்சியை பிடிச்ச ஆட்கள் இவங்க. அப்படி ஒரு அரசியல் தான் இந்த மொழி அரசியல். சரி, அப்படியே இன்றைக்கி இந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு இவங்க பேசுகிறானாலும் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது இவங்களால் தொடங்கப்பட்டது கிடையாது. இது இவங்க ஒன்றும் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடரல. அதான் எப்பயுமே இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தான். அடுத்த எவ்வளோ ஒருத்தம் பண்ணான்னா அது கேட்சப் ஆகி அது மக்கள் மனதில் போய் சேரும். அதனால் நமக்கு ஒரு பயன் எடுக்குன்னா உடனே இவங்க போய் அதில் சேர்ந்துருவாங்க, இவங்க போய் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அதே வேலை தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துலேயும். ஆனால் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முழுமையாக பெரிய அளவில் அதை எடுத்துகிட்டு போய் நடத்தின ஈவேரா எதற்காக இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு கேட்கும் பொழுது, பாழாய் போன தமிழில் இல்லை கெட்டுப்போன அந்த தமிழில் இன்னும் மிச்சம் என்ன இருக்குது கெடுவதற்கு. அதனால் தமிழ் வாழ்வதற்கோ இல்லை தமிழை வளர்ப்பதற்கோ இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்லை, ஆங்கில மொழியை வளர்ப்பதற்காகத்தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னது இருக்குது. திருக்குறள் அவர் என்ன திட்டினார், சிலப்பதிகாரத்தை என்ன திட்டினார், இங்குள்ள புலவர்களை எப்படி கேவலமாக பேசினார், எல்லாமே இன்றைக்கி இருக்குது. நான் ஒன்று இப்போ நான் இங்கே சொல்ல வேண்டியதே கிடையாது. இன்றைக்கி எல்லாருக்குமே இன்றைக்கி இது தெரியும். அவ்வளோ தூரம் வெளி உலகத்தில் இன்றைக்கி அது எல்லாருமே வெளி போட்டாச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்க எப்படிங்க தமிழ் மொழியை வளர்ப்பார்கள்? அப்போ தமிழ் அழியணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த இப்போ இந்த ஈவேராவினால் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்தோம். ஏன்னா இந்த ஈவேரா நடத்தின போராட்டம் தான் இந்த மொழி எதிர்ப்பு போராட்டம். இந்த மொழி எதிர்ப்பு போராட்டத்தை இவங்க ஒன்றும் நடத்தலை. சரி, இன்றைக்கி அந்த மொழி எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு தியாகிகள் எத்தனை பேரை ஏதோ ஒரு அந்த மொழி தினத்தன்னைக்கு எதிர்ப்பு தியாகிகள் தினமும் ஒன்று வச்சுருப்பாங்க. அன்றைக்கி போய் மாலை போடுறதோட சரி. ஆக்சுவலாக என்ன அதில் ஒன்று இவனுக்கு ஏதாவது வச்சுருக்காங்களா? சரி, ஏதாவது ஒன்று தமிழுக்காக இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கணும்? பொது தேர்வில் கூட தமிழ் எக்ஸாமுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கை எப்படினாலும் ஆப்சன்டீஸ் அதுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஒரு வருஷம் கூடிகிட்டே தான் போகுது, அது குறையிற மாதிரி தெரியல. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இன்றைக்கி தமிழ் எப்படி இன்றைக்கி வளர்ந்துருக்கணும்? உண்மையிலே நீங்கள் தமிழுக்காக இங்கே எல்லோரும் சரி, எவ்வளோ இலக்கியங்கள் எவ்வளோ படைப்புகள் இன்றைக்கி தமிழில் வந்திருக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு. அப்போ இவர்கள் தமிழ் மொழியை அழிப்பதற்கான ஒரு வேலையை தான் இங்கே இவங்க செஞ்சிட்ருக்காங்க. அந்த பாரதியுமே சொன்னது என்னன்னா, தாய்மொழியில் நீங்கள் கல்வி கற்காமல் இந்த அந்நிய மொழி ஆங்கில மொழி எப்படி நம்மளுடைய கல்வியை சீரழித்தது என்பதை அன்றைக்கே அவன் எழுதி வச்சுட்டு போனோம். பார்க்குறோம் அதெல்லாம். அப்போ இது எல்லாமே தெரிஞ்சும் இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இது வெறும்னா ஒரு அரசியலுக்காக இதை அவர்கள் செய்கிறார்கள். அதை தான் இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் அவர்கள் சரியாக குறிப்பிட்டு இன்றைக்கி அது பேசியிருக்கிறார். இப்படி உங்களுடைய ஒரு சுயநல அரசியலுக்காக மாணவர்களினுடைய எதிர்காலத்தை புதைக்காதீர்கள். அதே நேரத்தில் நாம் எல்லா மொழிகளையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மீட்டுருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியையும் நீங்கள் வீணடிக்காதீர்கள். இதில் யாரும் மோடி அவர்கள் அரசியல் பண்ணுவதற்காக இதை எங்கும் கொண்டு திணிக்கவில்லை. இதில் ஹிந்தி திணிப்புங்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. அப்புறம் பின்வாசல் வழியாக ஹிந்தி வருகிறது. இது மாதிரி ஏதோ கதையெல்லாம் கட்டி விடுறது, இதெல்லாம் இது வெறும் வெற்று அரசியல் அப்படி என்பதை இன்றைக்கி தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார். நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, எப்படி இன்றைக்கி
நாங்கள் பின்வாங்க மாட்டோம், நாங்கள் நிதி தர மாட்டோம், இதில் இணைந்து தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்களோ, அதே அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நிற்கிறாங்கல்ல, இது வந்து தொடர வேண்டும். இது வந்து இவர்களுக்கு இனி பிஜேபி அடிபணிந்த, மத்திய அரசு அடிபணிந்து விடக்கூடாது. ஏன்னா இவர்களுடைய அரசியலுக்கு அடிபணிந்தால் மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகும். அதனால் பிஜேபி அரசாங்கம் இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. கடந்த நவம்பர் மாதம் வந்து சம்பல் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுத்தியது. கொடி அணிவிப்பு நடக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. இந்த கலவரத்தில் பல்வேறு விஷயங்கள் வந்து இப்போ வெளிச்சத்திருந்தது. அது பின்னாடி வந்து ஒரு புலனாய்வு குழு அமைக்கப்பட்ட அந்த குழு வந்து இன்னைக்கு விசாரணையில் வந்து பல்வேறு தகவல் வந்திருக்கு. என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம்னா, இந்த கலவரத்துக்கு உண்டான திட்டங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அது இப்போது விசாரணையில் வந்திருக்கு. இதற்கு மூளையாக செயல்படுறது வந்து ஹஃபீஸ் சத்தான்னு சொல்லிட்டு ஒரு நபர். அவர் யுஏஇலிருந்து எல்லா திட்டங்களும் இந்த கலவரத்துக்கு செயல்படுத்தியிருக்கிறார். இவரை பற்றி விசாரிக்கப்படும் போது பல்வேறு விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. என்னென்னா, அவர் வந்து தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அந்த அமைப்போட வந்து நெருங்கிய தொடர்புள்ளவர்களும் அதன் மூலமாக பல்வேறு திட்டங்களும் இங்கே செயல்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4400 பக்க அளவு குற்றப்பத்திரிகையை இவங்க தாக்கல் செய்திருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? வெளிநாட்டிலிருந்து தான் இந்த மாதிரியான பல கலவரங்கள் வந்து தூண்டப்படுகின்றன, பல கலவரங்களை வெளிநாட்டிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நாம் வந்து ஸ்ட்ரீட் டிவியில் பல ஆண்டுகளாக நம்ம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழகத்தில் நடந்தது. அப்போ அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது ஜல்லிக்கட்டிற்காக நடத்தப்பட்ட போராட்டம் வரைக்கும் அது சரிதான். ஆனால் அந்த போராட்டம் அதோடு நிற்கவில்லை. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவினைவாதம் பேசப்பட்டது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி உண்றார்கள், மாட்டிற்காகத்தான் போராட்டமே. ஆனால் அந்த மாட்டிற்கான போராட்டத்தில் நீங்கள் வந்து மாட்டு கறியை நீங்கள் சாப்பிடுவீர்கள் அப்படின்னா சாப்பிட வைக்கப்பட்டது, அதை பற்றி பேசப்பட்டது. அப்படின்னா அது என்ன மாதிரியான போராட்டம்? அங்கே மோடி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. இந்த விஷ விதைகள் எல்லாமே, இந்த பிரிவினை விதைகள், இந்த விஷ விதைகள் எல்லாம் அங்கு தான் திணிக்கப்பட்டது. அப்போவே நாம் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் ஆதாரங்களுடன் ஆவணங்களுடன் சில விஷயங்களை வெளியிட்டது. அதை அரசுக்கும் சமர்ப்பித்தோம். என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இந்த போராட்டத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து பல அமைப்புகள் வந்து இதில் ஊடுருவி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸ்டெர்லைட் போராட்டமும் அப்படித்தான் நடந்தது. ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கும் நாம் இதே போன்று நம்ம வந்து சொன்னோம். இது என்னென்ன மாதிரியான அந்த வாட்ஸ்அப் குழுவெல்லாம் வைக்கப்பட்டு அதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து அதில் மெசேஜ் எல்லாம் பகிரப்பட்டு அது எவ்வளோ பெரிய போராட்டமாக, தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாக அது முடிவடைந்தது. ஜல்லிக்கட்டும் அப்படி தான் முடிஞ்சது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கிய பிறகும் கலவரம் நடந்தது. அப்போ அது ஜல்லிக்கட்டிற்கான போராட்டமா? ஜல்லிக்கட்டிற்குன்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து அந்த போராட்டத்துக்குள்ளே ஊடுருவியவர்கள் யார்? ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்ப்பு போராட்டம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்தது தான். அப்போ இது போல தான் இன்றைக்கி சம்பல்லையும் இன்று நடந்திருக்கிறது. இதே போல் பார்த்திங்கன்னா 1997 ஒரு கலவரம் நடக்கிறது. அந்த கலவரத்திலும் இதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் அந்த கலவரம் நடந்தது அப்படிங்கக்கூடிய அறிக்கை அன்னைக்கு வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இது போன்ற போராட்டங்கள் அது கலவரத்தில் முடியும் பொழுது பல வெளிநாட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸு உள்ளே இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி வெளிப்படையாக, இன்றைக்கி மணிப்பூர் கலவரமாக இருக்கலாம், அதுலேயும் இதே போன்ற விஷயங்களை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி பாருங்கள், இந்த தாவூத் இப்ராஹிமுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு துலுக்கனுக்கும் என்ன சம்மந்தம்? எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தர், இப்போ யுஏஇயில் இருக்கக்கூடிய ஒரு துலுக்கன் அங்கேருந்து ஒருத்தன் சொல்லி அதை வந்து நான் இங்கே கேட்டு இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களிடையே இங்கே நான் ஒரு பெரிய கலவரத்தை நான் உருவாக்குறேன் அப்படின்னா அவன் யாரை பார்க்கிறான்? அவனுடைய சொந்தமாக. இதுதான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து நம்ம பல காலமாக இதையெல்லாம் சொல்லி வருவது தான். நெட்வொர்க் எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பல காலமாக சொல்லிட்டு வரோம். அப்போ அந்த நெட்வொர்க் எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ், இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் அவருடைய காதுகளை விழுந்ததான்னு தெரியாது. இன்றைக்கி அந்த ஒரு கோணங்களில் பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்களை பார்க்க வைக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம்.
ஏன்னா அவர்களுடைய கைகள் கட்டுப்பட்டிருந்தால் அவங்க எங்கே அதெல்லாம் பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த கோணத்தில் அவர்கள் செயலாற்றுகிறார்கள். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வந்து வெளியில் வருகிறது. இதுக்கு பின்னணியில் என்ன, நம்ம ஏன் இது மாதிரியெல்லாம் நடக்கிறது அப்படின்னா இதுக்குரிய இந்த சித்தாந்தம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன் இது அவனுக்கு சொந்த நாடு தானே, நீ இருக்கிற இடம் தானே, நீ இருக்கிற இடத்துல ஏன் நீயே ஒரு கலவரத்தை நீ உருவாக்கணும்? அப்போ நீ இருக்கிற இடத்துல நீயே ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு சொன்னால், அப்போ நீ உன் பக்கத்தில் இருக்கிறவனை அவனை நீ ஏற்றுக்கல, உன்னுடைய ஆளாவோ இல்லை நாட்டினவனோடையோ உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனாகவோ நீ ஏற்றுக்கல. அப்போ உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனாக உனக்கு தெரிஞ்சவனாக உனக்கு நெருங்கியவனாக நீ யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னா ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற இன்னொரு துலுக்கண்ணை ஏற்றுக்கிற. அப்போ தாருல் இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய அந்த அடிப்படைவாத சித்தாந்தம் அங்கே வேலை செய்கிறது. அப்போ இந்த தாருல் இஸ்லாம் தான் நம்ம நீக்கப்பட வேண்டும்னு சொல்கிறோம். உலகளாவிய லெவலில் நாங்கள் தான் இருக்க வேண்டும், ஒரே கொடையின் கீழே இஸ்லாத்தின் ஆட்சித்தான் இங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த சித்தாந்தம் தான் இது அனைத்திற்குமே பின்னாடி இருந்து மூளையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பயங்கரவாதத்தை வந்து விடாமல் காத்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல வேணாலும் இதற்கான ஒரு சம்பவங்களை நடத்தி கொண்டிருக்கிறது, ஒரு பயங்கரவாதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதே போல் ஒரு பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த பயங்கரவாதத்தினுடைய ரூட் இது எங்கெல்லாம் நடந்திருக்கு, இது நடக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்கள். நம்ம இதை அடிக்கடி நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லுவோம். நீங்கள் வந்து யாரோ ஒரு ஆளை வந்து சார்ஜ் ஷீட் போட்டு ஒரு குற்றவாளின்னு சொல்லி நீங்கள் பிடிச்சிடுறீங்க, அந்த ஆளுக்கு லோக்கலில் உதவி செஞ்சது யார்? இப்போ தாவூத் இப்ராஹிமுடைய கனெக்ஷனில் யுஏஇலேருந்து ஒருத்தன் இவனை இன்ஸ்டிகேட் பண்ணி அவன் அங்கேருந்து பணம் அனுப்பி அதை வச்சு இவன் வந்து இங்கே இவ்வளோ பெரிய கலவரத்தை இவன் நிகழ்த்தியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இது வந்து இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே இன்னும் யார் யார் இதில் தொடர்பில் இருக்காங்க? ஒரு ஆள் செய்ய முடியுமா ஒரு விஷயத்தை? இப்போ நீங்கள் ஒரு 10 பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் அந்த 10 பேர் ஆலையை மட்டுமே அது முடிஞ்சிருக்குமா? அப்போ அதுக்கு பின்னணியில் செயல்பட்டவங்க யார், இதுக்கு யார் யாரெல்லாம் இதற்கு உதவி புரிந்தார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த முழு நெட்வொர்க் அதனுடைய ஆழம் வரைக்கும் சென்று நீங்கள் வந்து கண்டுபிடிக்காதவரை இந்த பயங்கரவாதத்தை நீங்கள் வந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்க முடியாது என்பதை தான் நம்ம அடிக்கடி சொல்லி கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் இன்றைக்கி வெளிநாடு வரை தொடர்பு இருக்கிறது என்ற அளவுக்கு இன்றைக்கி இதனுடைய இன்வெஸ்டிகேஷன் போய் கொண்டிருக்கிறது. நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய முழு ரூட் கடைசி நபர் வரை கண்டுபிடித்து கைது செய்து தண்டிக்கப்பட வேண்டும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் யோகி அவர்கள் ஆட்சியில் இருப்பதால் இது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு நம்மிடையே இருக்கிறது. மைசூரில் கூட கர்நாடக காவல்துறை வந்து ஒரு மௌலியை கைது செய்கிறாங்க. என்ன காரணத்துக்கு கைது செய்கிறாங்கன்னா, கடந்த 10ஆம் தேதி பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து உதயகிரி காவல் நிலையத்தை வந்து ஒரு பெரிய கும்பல் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த தாக்குதலுக்கு பின்னாடி வந்து இவர் இருந்ததாக அந்த மூல காரணமாக இருந்ததாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைசூர் கமிஷனர் வந்து பேட்டியில் சொல்கிறார். பேட்டியில் சொல்லும்போது சில விஷயங்கள் அவர் வந்து அதிர்ச்சியாக சொல்கிறார். என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது, டெல்லியில் வந்து பிஜேபி வெற்றி பெற்றது, ஆம் ஆத்மி தோல்வியது. இவர் தொடர்ந்து இந்த ஆம் ஆத்மியை விமர்சித்து பல்வேறு பதிவுகளை வந்து பதிவிட்டிருக்கார் சோஷியல் மீடியாவில். பதிவிட்டு அதுக்கு மேலே ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களும் அதில் பல்வேறு பண்ணியிருக்கார். இது தொடர்பாக இந்த ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் வந்து அவர் வந்து அந்த உதயகிரி காவல் நிலையத்தை தாக்குதல் நடத்தியிருக்கார். இதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். மேலும் வந்து ஒரு 1000 நபர் மேலே இருக்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு லெவலுக்கு மேலே இனி துலுக்கனை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவை இன்றைக்கி கர்நாடக அரசு எடுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கர்நாடக அரசு கொடுத்துருக்கக்கூடிய சலுகைகள், இன்றைக்கி கர்நாடக அரசு செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இது ஒரு அதிசயமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கர்நாடக அரசு முழுமையாக வந்து துலுக்கம் எதை சொன்னாலும் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்றைக்கி இந்த கர்நாடகாவில் கூடிய காங்கிரஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்துக்களினுடைய ஒரு எழுச்சி. இந்த கைது நடக்காவிட்டால் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை இந்துக்கள் ஏற்படுத்திடுவார்களோ, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்துக்களால் அங்கே வந்துடும், இவங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக இன்றைக்கி வந்து
இந்த துலுக்கனை காப்பாற்றுவதற்காக இதை கைது செய்திருக்கிறார்கள். இதை தான் நான் சொல்ல முடியதில்லை, நான் பார்க்கக்கூடியது அதுதான். இன்றைக்கும் வந்து இவங்க ஏதோ நேர்மையாக இந்த பயங்கரவாதத்திற்கு எதிர்க்கணும், இந்த பயங்கரவாத போக்கை தடுக்கணுங்கிறதுக்காக இவர்கள் செய்தார்களா அப்படின்னு சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை, அதை என்னால் நம்பவும் முடியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த ஹேட் ஸ்பீச், இப்போ இதெல்லாம் வந்து ஹேட் ஸ்பீச் கேட்டகரியில் வராதா? இதுதான் முதல் கேள்வி. இந்த மௌல்வி ஒரு ஸ்பீச், ஒரு ஹேட் ஸ்பீச் ஒன்றை கொடுக்கிறார், ஹிந்து மதத்திற்கு எதிராக அவர் பேசுகிறார், அவர் பேசியதன் விளைவாக அந்த ஒரு கலவரம் நடக்கிறது. இதுதானே வழக்கு. அப்போ நீங்கள் இந்த மாதிரியாக பேசி இன்றைக்கி ஒரு கலவரமே நடந்து முடிஞ்சிச்சு, இது ஏன் ஹேட் ஸ்பீச்சுன்னு யாரும் வந்து சொல்லலை, இன்றைக்கி ஏன் அதை பற்றி பேசலை? மத புத்தகங்களில் என்ன இருக்கோ அதைத்தான் நூபுர் சர்மா சொன்னாங்க. அப்போ நூபுர் சர்மா சொன்ன போது இதனால் வந்து நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வந்து போச்சு, அதனால் அவங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அன்றைக்கி சொல்லிச்சு. அப்போ இன்றைக்கி இந்த நீதிமன்றம் ஏன் வாய் மூடிட்டுருக்கு? இன்றைக்கி நீதிமன்றம் இதுக்கு பேசியிருக்கணுமா வேண்டாமா? இதை யார் இன்றைக்கி நூபுர் சர்மாவை விமர்சித்தார்களோ, நூபுர் சர்மா ஓப்பனாக மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்களோ, அவர்கள் வந்து இப்போ இதுக்காக இன்றைக்கி பேசணுமா வேண்டாமா? இது ஹேட் ஸ்பீச்சில் வருமா வராதா? இங்கே இதே போல் தான் கிறிஸ்தவர்கள் இதே போல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதையும் இங்கே வந்து எந்த நீதிமன்றமும் கண்டிக்காது, அவங்களுக்கு ஜாமீன்லாம் கொடுத்துரும், இல்லை வழக்கிலேருந்து வெளியில் போ அப்படின்லாம் கூட கொடுத்துரும். அந்த மோகன் சி லாசரஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னது சாத்தான்களின் கூடாரம் அப்படின்னு சொன்னார் கோவில்களை, இந்த கோவில்கள் எல்லாம் இடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ இதையெல்லாம் இடிக்கப்பட வேண்டும் கூடாரம்னு ஒரு வன்முறையாக ஒரு வெறுப்பு பேச்சு அவர் வந்து பேசுகிறாரு. இப்போ அதை ஒட்டி பல கிறிஸ்தவம் வந்து கோவிலை இடிக்கிறது எல்லாம் பண்ணுறான். கேட்டால் வந்து பாஸ்டர் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதெல்லாம் வந்து இப்போ இது வன்முறையை தூண்டுவதாகவோ இல்லை இதெல்லாம் வெறுப்பு பேச்சோ, நாட்டில் இதனால் மத வெறுப்போ வளராதா? அப்போ இதையெல்லாம் நீங்கள் கண்டிக்கக்கூடிய எந்த அமைப்புமே கிடையாது, நீதிமன்றம் கிடையாது. அமைப்பு என்று நான் சொல்வது வந்து அரசாங்க அமைப்புகளை நான் சொல்கிறேன். அப்போ இன்னும் பாருங்கள், இந்த மாதிரியான ஹேட் ஸ்பீச் கலவரங்கள் மட்டும் இல்லாமல் எத்தனை இடத்துல, அதாவது கொரோனா காலத்தில் கொரோனாவை வந்து இந்தியாவின் மேலே திருப்பி அனுப்ப சொன்னார் அல்லாஹ், பேசினாங்களா இல்லையா? ஹிந்துக்கள் மீது திருப்பி அனுப்ப சொன்னார் அல்லாஹ். அந்த ஒரு மௌல்வி இதே போல் பேசின வீடியோ வந்துச்சா இல்லையா அந்த சமயங்களில்? அது எத்தனை இந்த மாதிரியான மத வெறுப்பு பிரச்சாரங்களை இந்த துலுக்கர்கள் செய்திருக்கார்கள். இங்கே ஓப்பனாக அரை மணி நேரம் இந்த போலீஸ் பாதுகாப்பு இங்கே விலகட்டும். இங்கே தமிழகத்தில் தௌஹீத் ஜமாத் ஜைனுல் ஆப்தீன் பேசலையா? போலீஸ்காரங்களை வந்து ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணலையா? அப்போ அதெல்லாம் வந்து வெறுப்பு பேச்சா? இதையெல்லாம் வந்து இங்கே ஏன் தட்டி கேட்பதில்லை? இந்த வழக்குகள் என்ன ஆகின்றன? சரி, எவ்வளோ இடத்துல நம்ம பார்த்தோம், ஆன்டி சிஏஏ போராட்டமாக இருக்கலாம், அல்லது கலவரமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஆம்பூரில் நடந்த கலவரமாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் எப்படி உடனடியாக கல்லை வந்து தூக்கி எறிய முடியுது? எப்படி உடனே கல் எறிஞ்சு கலவரத்தை உருவாக்க முடிகிறது? அப்போ இந்த கல் எங்கே சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன? இன்னும் சொல்லப்போனால் சில இடத்துல வந்து மசூதிகள் அதோடைய மேலேருந்து கல்லெல்லாம் தூக்கி வீசி எறியப்பட்டனன்னு பல கலவரங்களை பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி கலவரத்தில் கூட நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ எங்கேருந்து இதெல்லாம் வந்து வருகின்றன அப்படிங்கிற கேள்வி நமக்கு இந்த இடத்துல வருது இல்லை? அப்போ இதையெல்லாம் வந்து இன்றைக்கி இது வெறுப்பு பேச்சுக்களுடைய கேட்டகரியில் யாரும் கொண்டு வருவதில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து அந்த ஒரு ஓட்டு வங்கிக்காக இதை எல்லாத்தையும் மழுங்கடித்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதை எதிர்த்து இப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து இங்கே பலிகடாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பாருங்கள், இன்றைக்கி வந்து எந்தெந்த இடத்துல வந்து பிஜேபி வந்து ஒரு ஆட்சியை பிடித்திருக்கிறதோ அந்த இடத்துல ஏதாவது கலவரம் நடந்து பார்க்குறோமா? இதே வேறு பிஜேபி தோற்று வேறு ஆட்சிகள் வரும் பொழுது அப்போ அங்கே மட்டும் எப்படி ஹிந்துக்கள் மேலே ஏன் எப்படி தாக்குதல் நடத்தப்படுகிறது உடனே? அப்போ எது பாசிச மனப்பான்மை? யார் அந்த பாசிச மனப்பான்மையுடன் எங்கே யார் இருக்கிறார்கள்? அப்போ உண்மையாக இதையெல்லாம் வைத்து மத அரசியல் செய்வது இங்கே யார்? இப்போ டெல்லி எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிச்சது, ஏதாவது கலவரம் வந்ததா? இல்லை ஏதாவது வந்து துலுக்கனை அடித்து கொன்னாங்க, எங்கேயாவது செத்து போனால் காங்கிரஸ்காரனை எங்கேயாவது அடித்தாங்க, இல்லை ஆம் ஆத்மிக்காரனை எங்கேயாவது அடித்தாங்க, ஏதாவது செய்தி வந்ததா? இதே மேற்கு வங்கத்தில் ஜெயித்தாங்க, பிஜேபி தோற்றுறது, அப்போ அங்கே என்ன நடந்தது? கொலை கற்பழிப்பு,
எல்லாம் நடந்தது, இரத்த காடாக ஆனது. ஆனால் யார் கேட்டாங்க? தட்டிக்கிட்டாங்க அதை. அப்போ உண்மையாகவே மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் எவை பாசிச மனப்பான்மை கொண்டிருக்கின்றன? வெறுப்பு பேச்சு அப்படி என்பதை யார் இங்கு பேசுவது அதிக அளவில்? எது வெறுப்பு பேச்சு? ஏதாவது இங்கே அதற்கான வழிமுறை நடைமுறை ஏதாவது இருக்கா? ஒரு செக்யூலரிசம் பற்றி இங்கே பேசக்கூடியவர்கள் இதற்கெல்லாம் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இங்கே நிறைய பேர் இருக்காங்க, வெற்றியாக செக்யூலரிசம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வேணும்னே நம்ம பேசிட்டோம், அதனால தான் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஹிந்துக்களையே நான் சொல்கிறேன். நான் அப்போ அவர்களுக்கெல்லாம் இதுதான் ஒரு கேள்வி. உண்மையாகவே இருந்த விஷயங்களை எடுத்து சொல்லுபவனை நீங்கள் மதவாதி, அவன் கலவரத்தை தூண்டுகிறவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு வீடியோவை பேசி ஒரு உண்மையாலுமே ஒரு கலவரமே உருவாகி இருக்கிறது. அப்போ அவனை ஏன் இங்கே யாரும் பேசுவதில்லை? இதுதான் நம்மளுடைய கேள்வியே. அப்போ உண்மையான மதவாதி யார்? உண்மையான ஜனநாயகவாதி யார்? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற வரையில தான் இந்த நாட்டில் துலுக்கணும் கிறிஸ்தவனும் இங்கே இருக்கவும் முடியும், இந்த நாடும் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இதனுடைய அண்டர்லைனில் உள்ள மெசேஜாக நம்ம பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி கர்நாடக அரசு இவங்களை கைது செய்திருக்கிறது. ஆனால் இந்த கைது என்னை பொறுத்தவரையில் இப்போ பார்க்கக்கூடிய வரையில் பாதுகாக்கக்கூடிய ஒரு கைது நடவடிக்கையாகத்தான் தெரிகிறது. இதற்கு போக போக இவங்க எப்படிப்பட்ட சார்ஜ் ஷீட்டு போட்டு எந்த போல கேஸை ஃப்ரேம் பண்ணுறாங்களா, இல்லை இதை உடனே விடுதலை செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும்னா, இந்த பணம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் இந்த மாதிரிலாம் பணத்தையெல்லாம் அனுப்பி இதை போல எல்லாம் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் அதிக அளவில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஹவாலா பணம், அதாவது நேரடியாக உங்களுக்கு பணத்தை அனுப்புறது அப்படி கிடையாது. ஒரு கேரளாவில் இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ ஒருத்தருக்கும் பணம் அனுப்பிடுறது, ஒரு மௌல்விக்கும் இந்த மாதிரி உள்ளது. அங்கேருந்து வேறு ஒருத்தர் அக்கௌண்ட் மூலமாக டைரெக்டாக அமைப்போ இல்லை மொத்தமாக பணமோ அனுப்பிச்சா நீங்கள் ஹவாலா பணம் இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களால் எதுவும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இது ஏற்கனவே பிஎஃப்ஐ இந்த வேலையை நம்ம செய்ததை நம்ம பார்த்துருக்கோம். அதுபோல் இவங்க எல்லாருமே தொடர்ந்து இந்த மாதிரியாக செய்து தான் இப்படி பணத்தை கொண்டு தான் இங்கே இந்த கலவரங்களை எல்லாம் நடத்துவதற்கான வேலைகளை செய்து வருகிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் முழுமையாக இது எல்லாத்தையும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த அடிப்படை சித்தாந்தத்தை அழிக்கும் வரை இந்த பயங்கரவாதம் ஓய போவதில்லை. அதே போல் ஒரு பயங்கரவாதத்தை முழுமையாக என்ன அப்படின்னா அதனுடைய எண்டு ரூட்டு வரைக்கும் போய் அதனுடைய குற்றவாளிகளை கடுமையான தண்டனை கொடுத்தால் ஒழிய இந்த பயங்கரவாதம் என்பது ஒழியாது. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.